இந்தியாவில் இருக்கிற தற்கொலைகளோட தரவரிசை பட்டியல் ஒரு 100 பேர் எடுத்தீங்க அப்படின்னா, முதல் 7 இடத்துல எங்கள் ஊரில் இருக்க தற்கொலைகள் வருவாங்க. அடுத்து 93 இடத்துலையும் டிவிக்கனுடைய இந்த ரசிகர் கூட்டத்தில் உள்ளவங்க வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றியத்துலையும் மாவட்ட கழகத்தையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும்ல, அதில் அவதூறான வீடியோஸை ஒருத்தருக்கு ஒருத்தனை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களாவே வீடியோஸ் எடிட் பண்ணி இவங்களாவே சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி இவங்களாவே அதை குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை உண்மைன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க தற்கொலைங்க. ஒருத்தன் அந்த கூட்டத்தில் மரத்து மேலே ஏறி கிளையை வெட்டி விடுறான். ஒருத்தன் அருவா எடுத்து போயிட்டு அந்த கிளையை வெட்டி விடுற வரைக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து காமி. கத்தி எடுத்து ஒருத்தன் சரமாரியே யாருன்னு தெரியாதான் கூட்டத்தில் வச்சு கிழிச்சானா எல்லாத்தையும். அதுவும் சினிமாவில் வர மாதிரி சட்டையை மட்டும் கிழிச்சானா. ஆதாரத்தை காமி. ஒருத்தன் கூட ஹாஸ்பிட்டலில் போய் அனுமதிக்கப்படலையே. மயக்கம் மருந்து ஸ்ப்ரேவே எல்லாரும் மூஞ்சில் ஒருத்தர் கூட்டத்தில் இருந்து அடித்தானா. ஆதாரத்தை காமி. ஒருத்தர் செருப்பை தூக்கி விஜய் மேலே எரிஞ்சானா. அட தற்கூறிங்களா, உங்கள் தொண்டர் தான் எரிஞ்சிருக்கிறாரு. கீழே ஒருத்தன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு தண்ணி கொடுக்குறதுக்காக தண்ணியை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கத்தி கேட்டுருக்கான். அது தெரியாமல் உங்கள் தலைவர் அந்த பக்கம் திரும்பி நின்று எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்தது தப்பு தப்பாக படிச்சுட்டு இருக்காரு. அவரோட கவனத்தை இருக்கிறதுக்காக இவன் செருப்பு தூக்கி அடிச்சிருக்கிறான். இவங்களை விடுங்க, இவங்க தற்கொலைங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. படித்த வக்கீலுங்க, படித்த வக்கீல் என்ன திரும்ப கேள்வி கேட்குறாரு? இந்த பிணங்களெல்லாம் அந்த கூட்டத்துலேருந்து எடுத்து வரப்பட்டதா இல்லை வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்து வரப்பட்டதான்னு கேட்குறாங்க. என்ன விதமான வாதம் இது? என்ன விதமான வாதம்? அங்கே டாக்டர்ஸும் இப்போ செவிலியர்லாம் சேர்ந்து இல்லை சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், மரத்தில் ஏறி அவ்வளோ பெரிய மரத்தில் ஏறி கிளவி ஏறி வீடியோஸ் எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது தப்பு கிடையாது. போன கூடத்தில் ஒருத்தன் பனைமரத்தை பிளந்துட்டு வராங்க. பனைமரத்தை பிளந்துட்டு வெளில வரான். அவ்வளோ பெரிய பனைமரத்தில் எல்லாம் ஸ்கூல் பசங்க. அது உங்களுக்கு தப்புன்னு தெரியாது, அதை நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே எவனாவது ஏறி நிற்பானா? கொஞ்சமாவது அறிவு இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்பானா? கரண்ட் கம்பி மேலே ஏறி நிற்கிறாங்க. அது உங்களுக்கு தப்பாக தெரில. பெண்களும் குழந்தைகளும் கூடத்துக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முறை உங்களுக்கு சொல்லிடுறாங்க. அதை மீறியும் கூடத்துக்கு போயிருக்கிறீங்க. அங்கே அதிகமாக இறந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான். மீறி வந்துருக்கீங்க. அது உங்களுக்கு தப்பாக தெரில. ஒரு மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடிச்சு இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்பொழுது அந்த பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி 200 பேர் பைக்கில் வராங்க. கீழே விழுந்து எந்திரிச்சு போகிறாங்க. அது உங்களுக்கு தப்பாக தெரில. புள்ளக்குட்டியோட போகிற பஸ்ஸை வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் எடுக்கிறது தான் வராங்க. அது உங்களுக்கு தப்பாக தெரில. பாதிக்கப்பட்ட பிறகு உடனே வீட்டுக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறாரு. 3 நாள் கழிச்சு எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்தது 3 நிமிஷம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு போல இருக்கு. அது உங்களுக்கு தப்பாக தெரில. ஒரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், தலைவர் வேணாம் 2ஆம் கட்ட தலைவர் கூட போய் மருத்துவமனையில் போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கலையேங்க. அது உங்களுக்கு தப்பாக தெரில. ஆதாரமே இல்லாமல் சிஎம்கிட்ட சவால் ஒரு முடிஞ்சாங்களை அரெஸ்ட் பண்ணிக்காமீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர் பேச வேண்டிய பேச்சாது. அது உங்களுக்கு தப்பாக தெரில. நாங்கள் என்ன கேட்குறோம்? ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறோம். ஆதாரம் கொடுங்க. அங்கே ஒருத்தர் திமுகவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் ஆதாரத்தோடு வச்சு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறார். வீடியோ ஃபுட்டேஜோட இதுதான் உண்மையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. இப்போ வரைக்கும் அதற்கு எதிராக ஒரு வீடியோ கூட உங்களால் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு வெளியிட முடியல. உங்கள் தலைவர் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட உங்களால் கொடுக்க முடியல. ப்ரெஸ் மீட்டை பார்த்தாலே ஏதோ பேயை பார்த்த மாதிரி பாய்ந்துட்டு ஓடுறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறோம். நானும் தான் அவதூறாக சொல்லுவேன். ஆதரவு வச்சுன்னா பிஜேபிட்டேருந்து கோடியாக பணம் வாங்கி உங்கள் அரசியலுக்கு கட்சிக்கு பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்புவீங்களா? ஆதாரம் கேட்பீங்க தானே? புஷி ஆனதுக்கு 85,000 சொல்லி போகிறாரு. அவருக்கு 80ன்றது வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் ட்ரைனிங் எடுக்க போயிருக்காருன்னு சொல்லுவேன். அது தெரியாமல் என் காவலர்கள் அவருக்கு கூட ஒளிஞ்சாங்கண்ணா விளையாடிட்டு இருக்கிறாங்க. சொன்னால் நம்புவீங்களா? விஜய்க்கு நடிக்கவே தெரியாதுங்க. யோகி பாபு தான் அவருக்கு நடிக்கவே கற்று கொடுத்தாரு. அவர் நடிக்க வந்த பிறகு தான் அவர் பயந்துக்கிட்டே நடிப்போட்டே போயிட்டார். நம்புவீங்களா? ஆதாரம் கேட்பீங்களா? அதே தான் நாங்களும் கேட்குறோம். ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறோம். ஆதாரத்தை கொடுங்க. ஏன் நான் ஒன்று தெரியாமல் கேட்குறேன். அந்த பிரச்சார வாகனத்தில் சுற்றி 4 போட்டு கேமரா இருக்குது. ஒரு 30-35 ட்ரோனு மேலே பறக்குது. அத்தனை ஊடகங்களும் அந்த கூட்டத்தில் தான் இருக்குது. 25,000 பேர் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 பேர்னாவது ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது, இவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. ஒரு ஃபுட்டேஜ் கூட நீங்கள் ஆதாரமாக வெளியிடலையே. இப்போ வரைக்குமே ஒரு ஃபுட்டேஜ் கூட வெளியிடலையே. மதுரை மாநாட்டில் பவுன்சர்ஸ் ஒருத்தன் பிடிச்சி தூக்கி போடுறாங்க. அவனோட சட்டையை வச்சு எத்தனை பேர் வீடியோ போட்டிங்க? ஆதார வீடியோ. இது அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வீடியோ போட்டிங்க?
ட்ரோன்ஸு, ஊடகங்கள், ஃபோன் மூலியம் வீடு எடுக்கிறீங்க, ஒரு ஆதாரத்து கூட பறிக்க விலை இல்லையே. நான் தெரியாமல் கேட்குறேன், ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறீங்க. ஸ்டாண்ட் வித் விஜய் வெக்கமா இல்லை உங்களுக்கு? வெக்கமா இல்லை? ஸ்டாண்ட் வித் விஜய் எதுக்கு? ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய் போய்கிட்ட எதுக்கு நிற்கிறீங்க? அவருக்கு எதாவது அடிக்கிது பட்டுருச்சா? இல்லை பிரச்சாரத்தில் எவனாவது கள்ளத்துக்கு வச்சு மண்டை உடஞ்சி போச்சா? இல்லை அவரை அரெஸ்ட் பண்ணிக்குது உள்றது வச்சுட்டாங்களா? இல்லை மயக்கம் போட்டு பிரச்சாரத்தில் கீழே விழுந்துட்டாரா? எதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய்? ஸ்டாண்ட் வித் விக்டிம்ஸ்ரா, தற்கூறிங்களா? விக்டிம்ஸ்ரா, செத்தவன் பக்கத்து நிற்கணும்டா. நீங்கள் செத்தவன் பக்கத்து நிற்கணும். ஒரு ஆறுதல் சொல்லணும். போயிட்டு 3 நிமிஷம் கழிச்சு வீடியோ எடுறாரு, மனப்பாடம் பண்ணி எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்தத. ஒரு மீம் ஒன்று படித்தேன், எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு நினைக்காத, எதிரில் இருக்கவங்க டிவிக்கு தொண்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். அரசியல் மயப்படுத்தப்படாத ரசிகர் கூட்டம் தீவிரவாதத்தை விட மோசமானது. தீவிரவாதத்தை விட மோசமானது. அந்த தீவிரவாதத்திற்கு 41 பேர் பலியாயிருக்கிறாங்க. 41 பேர் பலியாயிருக்கிறாங்க. இதில் நீங்கள் அரசியல் பண்ண வந்துட்டீங்க.